இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ துலாம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. மார்ச் மாதம் 26க்கு முன்னாடியும் பின்னாடியும் கிரக மாற்றங்களால் ஒவ்வொருவருக்குமே நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதாவது பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்க போகுது. இது வரைக்கும் யாருமே சொல்லாத பல ரகசியங்கள் உங்கள் ராசிக்கு இருக்கு. அந்த ரகசியங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அந்த ரகசியங்களை பற்றி இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதோடு உங்கள் ராசிக்கு நல்லது மட்டுமே நடக்கிறதுக்கு பரிகாரம் என்ன செய்யணுங்கிறதையும் சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த பரிகாரத்தையும் பண்ணி பயன் பெறுங்க. கிரகநிலைகளால் எப்பயுமே ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக கிரகநிலைகளால் தாக்கங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அது பாசிட்டிவான தாக்கமாகவும் இருக்கலாம், இல்லை நெகட்டிவான தாக்கமாகவும் இருக்கலாம். ஆனால் தாக்கங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த தாக்கங்களை தெரிஞ்சு அந்த தாக்கங்களுக்கேற்ப நாம் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஆக்சுவலி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் முருகன் கொடுக்கக்கூடிய உத்தரவு பொருள் சமுதாயத்தில் எப்படி தாக்கங்களை ஏற்படுத்துமோ அது போல தான் கிரகங்களும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால தான் கிரகங்கள் எப்பப்போ என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நாம் நோட் பண்ணி அதற்கேற்ப நாம் செயல்படணும் என்பது சொல்ல வர. ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கான விஷயங்களை இப்போ நான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவன்மலை கோவில்னா என்ன, இந்த கோவிலுடைய ஸ்பெஷல் என்னங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ரகசிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கிரகநிலைகளால் இப்படி நடக்குங்கிறத நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால் முதல்ல இதை ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னா, நாட்டில் நடக்கக்கூடியதை முன்கூட்டியே முருகன் சொல்லுவார். இப்போ உதாரணத்திற்கு இப்போ ஒரு பொருள் சொல்கிறாருன்னா அந்த பொருள் சமுதாயத்தில் அப்போதைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி இப்போ கூட ஒரு பொருள் சமீபத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது பெரம்பு, அதுக்கப்புறம் இன்னும் சம்திங் ஏதோ ஒரு பொருள் சொல்லியிருக்கிறாரு. அந்த பொருள் என்ன, அதனால் இப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ரகசியத்தை முதல்ல ஷேர் பண்ணுறேன். முதல்ல அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் இப்போ என்ன வைத்து பூஜை செய்யப்படுதுன்னா, கற்பூரமும் பிரம்பும் வைத்து பூஜை செய்யப்படுது. இந்த பூஜை இப்போ நடக்கிறதுனால இதனால் என்ன நடக்குங்கிறத தான் சொல்ல போகிறேன். திருப்பூர் மாவட்டம்னாவே ரொம்ப ஃபேமஸானது இந்த கோவில் தான். காங்கேயத்துக்கு அடுத்தே இந்த சிவன்மலை சுவாமி கோவில் அமைந்திருக்கு. இந்த சிவன்மலை சுவாமி கோவிலுடைய சிறப்பு என்னன்னா, அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற சிறந்த தலம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய சிறப்புகளில் பிரசித்தி பெற்றதே ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டி தான். நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவார் முருகன். அதனால இந்த முருகருக்கு காரணமூர்த்தி என்ற சிறப்பு பெயருமே அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி இந்த சிவன்மலை முருகர் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, பக்தர்களுடைய கனவுல குறிப்பால் சில பொருட்களை உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில வைப்பது சொல்லுவாரு. இது மாதிரி தான் தொன்று தொட்டு நிறைய சொல்லிட்டு வராரு. பக்தர்கள் கனவுல தோன்றின அந்த கூறிய பொருளை அவர்களே கொண்டு வந்தா கூட மேற்படி பொருளை உத்தரவுப்பேட்டையில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் திரும்ப வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. அதில் வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படும். இது மாதிரி இந்த உத்தரவு பெட்டியில் இது வரைக்கும் மண், ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிளு, அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, ருத்ராட்சம், இளநீர், எவ்வளவோ பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருள் சமுதாயத்தில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் வந்திருக்கு. அந்த வகையில் கடந்த 2025 டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் திருவோட்டில் விபூதி ருத்ராட்சம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது. அதை தொடர்ந்து இந்த ஆண்டு கடந்த மாதம் 25ஆம் தேதி வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டது.
இந்த நிலையில தான் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் அருதுலோ பகுதியை சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தர் கனவுல தற்போது கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவானது. இதையடுத்து இப்ப ஆண்டவர் உத்தரவு பெட்டியில கற்பூரம் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்படுது. இது பற்றி கோவில் சிவாச்சார்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உத்தரவு பெட்டியில எத்தனையோ பொருள் வைக்கப்பட்டு நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு. இப்ப பெரம்பும் கற்பூரமும் வைக்கிறதுனால இப்ப அரசியல் டைமுங்கிறதுனால ஏதோ மாற்றம் ஏற்படுவதை முருகன் நமக்கு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி கோவில் சிவாச்சார்கள் சொல்றாங்க. ஸோ கோவில் சிவாச்சார்கள் சொல்றது போல முருகன் அதை தானா சொல்றாருங்கிறது கொஞ்ச நாள் வர கழிக்கும் போது தான் நமக்கு தெரியும். அதாவது எலெக்ஷன் டைமில் தான் நமக்கு தெரியும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இதுக்கும் கிரகங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது. இது எப்படி சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவதை நாம் தெரிஞ்சு பயன்பெறணுமோ அது போல தான் கிரகங்களாலேயும் அப்பப்போ தாக்கம் ஏற்படுவதை நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும். அந்த வகையில் இப்போ உங்கள் ராசிக்காரங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்காரங்க சித்திரம் 3-4 பாதம், சுவாதி விஷாக 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய புதன் சுக்கிரன் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், பாக்கிஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, லாபஸ்தானத்தில் கேது, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன், தெளிவாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. அனைவரிடத்திலும் சரிசமமாக நடந்து கொள்ளக்கூடிய துலாம் ராசி என்பர்களே, நீங்கள் சிக்கனத்தில் கடைபிடிப்பதில் கவனம் செலுத்துவது நன்மை தரும். அதிக விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வமுடையவர்களாக இருப்பீங்க. அதோடு இந்த டைம் கஷ்டம் நீங்கி சுகமானது உங்களுக்கு உண்டாகும். பணவரவு கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கூடும். எதிர்ப்புகள் மறையும். பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்புக்கரம் நீட்டுவாங்க. இந்த மாதிரியான அதிசயம்லாம் நடக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். வாக்கு வன்மையால் காரியங்களில் அனுகூலம் ஏற்படும். வேலை தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்கும். ஸோ வாகனம் வீடு ஆகியவற்றில் செலவு ஏற்படும். அடுத்தவர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவது தவிர்ப்பது நல்லது. அப்போதான் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் பெருசாக கிரியேட் ஆகாது. அப்புறம் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாம இருக்கும். அதோடு புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும். மெயினாக பங்குதாரர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். அதுவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கல்கள், கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்கு. பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டியது இருக்கு. அதோடு குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாம உங்களோடு இன்முகம் கொடுத்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகள் விஷயத்துல அதிக அக்கறையானது காட்டணும். அக்கம் பக்கத்தினரோடு கூட அனுசரித்து செல்வது நல்லது. பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். மற்றவர் விவகாரங்கள்ல தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. மீறி தலையிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறமா கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். முக்கிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையானது அதிகரிக்கும். கொடுத்த வேலையை திறமையோடு செய்து முடித்தீங்கன்னா பாராட்டு பெறுவீங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட எதிர்காலம் பற்றிய சிந்தனையானது அதிகரிக்கும். நண்பர்களால் தேவையான உதவி கிடைக்கும். எந்த தடைகளையுமே தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. மனதில் மகிழ்ச்சியானது உண்டாகும். பதவிகள் சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளிக்கணும். ஃபைனலாக மாணவர்களுக்கு கூட கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. கூடுதல் கவனத்தோடு பாடங்கள் படிப்பது வெற்றிக்கு உதவும். அதனால் கூடுதல் கவனத்தோடு படிங்க. உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இதுதான் பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பரிகாரமாக நீங்கள் மகாலட்சுமியை வழிபட்டு வரணும். இனி வரக்கூடிய நாட்கள் அதை செய்தீங்கன்னா பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். அதனால் மறக்காமல் இந்த பரிகாரத்தை துலாம் ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.